ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வேத பாட வகுப்பு மூலமாக இணைந்திருக்கிறவங்களை யாவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நாம் தொடர்ச்சியாக உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை வீடியோவை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை போய் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வேதத்தில் அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த வீடியோவிலிருந்து நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஆகவே என்னோடு கூட இணைந்து நீங்கள் இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் உன்னத பாடல் வேத பாட வகுப்புக்குள்ளே நாம் உள்ளே போகலாம். நாம் உன்னத பாடல் புத்தகத்திலே இந்த அறிமுகத்திலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். விசேஷமாக அந்த இன்ட்ரோடக்ஷன் அந்த பகுதி, அறிமுக பகுதியை நீங்கள் கவனித்திருப்பீங்க. ஆனால் அதில் அறிமுகமான காரியங்கள், அதில் அதனுடைய ஆசிரியர், அதனுடைய எழுதப்பட்ட காலங்கள், அது எந்த நேரங்களிலே எந்த காலகட்டங்களிலே அந்த நாட்களிலே யூதர்கள் வாசித்தார்கள், எந்தெந்த பண்டிகையிலே அவர்கள் அந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கப்பட்டது என்று சொல்லி அநேக சத்தியங்களை நாம் என்ன செய்தோம், அறிந்து கொண்டோம். இன்னும் ஒரு புதிய விதமாக இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் என்னென்ன கண்ணோட்டங்களிலெல்லாம் பார்க்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அநேக 4 விதமான ஒரு முக்கியமான கண்ணோட்டங்களை நாம் பார்த்தோம். அதில் முதல்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அலிகாரிக்கல் வியூ பார்த்தோம், ஸ்பிரிச்சுவல் வியூ பார்த்தோம், டிப்பிக்கல் வியூ பார்த்தோம், லிட்ரல் வியூ பார்த்தோம். இன்னும் அது மட்டும் அல்லாதபடி இன்னும் என்னென்ன கண்ணோட்டங்களிலெல்லாம் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை தியானிக்கிறாங்க என்று சொல்லி நான் பார்த்தோம். அது மாத்திரம் அல்லாதபடி இன்னும் இதை எப்படி யூதர்கள் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை எந்த கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதை நாம் தியானித்தோம். அதே போல் இன்னும் கத்தோலிக்க மக்கள், ரோமன் கேத்தலிக் மக்கள், அவங்க எப்படி இந்த புத்தகத்தை தியானிக்கிறாங்க என்று சொல்லி பார்த்தோம். இன்னும் அது மாத்திரம் அல்லாதபடி ப்ராட்டஸ்டன்ட் வியூ, நாம் இருக்கிற இந்த நிலைமையில் நம்ம இருக்கிற இந்த மெயின்லைன் சபைகள், இந்த பெந்தைகோஸ்தே வட்டாரங்கள், இவர்கள் எப்படி இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை அணுகுகிறார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதற்கு முன்பதாக மிகவும் முக்கியமான ஒரு காரியம், வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். சர்ச் ஃபாதர்ஸை பற்றி நாம் என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். எப்படி சபை பிதாக்களுடைய பங்களிப்பு இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் இருந்தது என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் என்ன செய்தோம், அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக நாம் ஜெபத்தோடு இந்த காரியத்தை கவனிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே நாம் இந்த சர்ச் ஃபாதர்ஸ்லேருந்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த சர்ச் ஃபாதருடைய பங்களிப்பு இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே மாத்திரமல்ல, வேதத்தில் அநேக புத்தகங்கள் வந்ததுக்கான காரணம் இந்த சபை பிதாக்களுடைய காரணமாக இருந்தது என்று சொல்லி நான் பார்த்தோம். ஆகவே ஏன் இந்த உன்னத பாட்டு புத்தகத்துக்கு இவ்வளவு விதமான கண்ணோட்டங்கள் வந்தது, இதை யார் கொண்டு வந்தா அப்படி சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது, சபை பிதாக்கள் தான் இந்த பலவிதமான கண்ணோட்டங்கள், அதாவது இந்த அலிகாரிக்கல், இந்த ஸ்பிரிச்சுவல், இப்படிப்பட்டதான பல கண்ணோட்டங்களை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவர்கள் சபை பிதாக்கள் தான் என்ன செய்தாங்க, இவ்விதமான கண்ணோட்டங்களை என்ன செய்தாங்க, இந்த உன்னத பாட்டு புத்தகத்துக்கு என்ன செய்யறாங்க, கொடுத்தாங்க என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர்கள் கொண்டு வந்த நோக்கம் எல்லாமே நன்றாக இருந்தது. அவர்கள் இந்த புத்தகத்தை அணுக வேண்டிய விதம், யாராவது தவறாக புரிந்து கொள்வார்களோ, யாராவது இந்த புத்தகத்தை தவறாக வியாக்கியானம் பண்ணிவிடக்கூடாது என்று சொல்லி நல்ல ஒரு இன்டென்ஷனோடு கூட அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த புத்தகத்துக்கு அவர்கள் வியாக்கியானம் கொடுத்தார்கள். ஆனால் அது என்ன ஆகிவிட்டது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, வரலாற்றில் பார்க்கிற பொழுது, அவர்களை அறியாமலே சில தவறான காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஏதுவாக அமைந்தது. ஆகவே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து வந்தார்கள். இன்னும் அவர்களை பற்றி நாம் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். அவர்கள் இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறாங்க, இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சில காரியங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப விகற்பமாக இருக்கிறதே, அப்படியே எடுத்துக்கொண்டால் இது ஜனங்கள் ஒரு மாதிரி நினைப்பாங்களே என்று சொல்லி அந்த சபை பிதாக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். என்ன ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள், நம்முடைய உன்னத பாட்டு புத்தகத்தை போலவே இதுக்கு ஈக்குவலண்டா, இதை ஒத்த வேற எதுவும் புத்தகம் நம்முடைய வேதத்தில் இருக்குதா என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறாங்க. அப்படி அந்த சபை பிதாக்கள் தேடி பார்க்கிற பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தோமானால், அவர்களுக்கு தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. ஆகவே தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் நம்மளோட உன்னத பாட்டு எப்படி இருக்கிறதோ அதே போன்ற பகுதிகள் எங்கே இருந்தது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் இந்த சபை பிதாக்கள் பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, அப்போ உன்னத பாட்டு புஸ்தகமும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த உருவகங்களும் ரெண்டும் ஒன்று போல இருக்கிறது. ஆகவே இந்த ரெண்டுமே ஒன்று தான் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். என்ன நினைத்தார்கள், தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது, தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அதிகமாக பார்த்தோம் என்றால் தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அது என்ன சொல்லி பார்க்கிற பொழுது, அது ஒரு ஜனங்களாகவும் ஒரு மணவாட்டியை போல, எப்படி ஒரு பெண்ணை போல இஸ்ரவேல் ஜனமும் அந்த யூதா ஜனங்களும் என்ன செய்யப்படுகிறது, சித்தரிக்கப்படுகிற, உருவகப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் தீர்க்க தரிசன புத்தகத்தில் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். அதே போன்ற காரியம் உன்னத பாட்டிலையும் இருக்குது. அதை சபை பிதாக்கள் பார்க்குறாங்க, என் நேசர், மணவாளியை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அதில் உள்ள வருது. அப்போ இதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, ஆகவே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகமும் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் ரெண்டும் ஈக்குவலான ஒன்று தான் என்று சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு வருகிறாங்க. அதற்கு
சாதாரணமாக நான் சில வசனங்களை நான் காண்பிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கிறவர்கள் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-7 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கிறது பார்க்கலாம். நான் திரும்ப சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 1-7 வரைக்கும் வாசிக்கலாம். அதே போன்று ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 15வது வசனத்து வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 காரியங்களிலும் தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை அவர் உருவகப்படுத்தி அந்த நாட்களில் அந்த ஆசிரியர் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆகவே இதை அவர்கள் வாசிக்கிற பொழுது உன்னத பாட்டும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் தான் எழுதப்பட்டது என்று சொல்லி என்ன நினைத்தார்கள்? சபை பிதாக்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது வரலாறுல நான் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அது பின்பற்றப்பட்டு வருகிறது. அநேகர் அதை தியானிக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தியானிக்கிறாங்க. பல காரியங்கள், பல அர்த்தங்களை இதுக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்த்தோம். ஆகவே நான் போன இந்த இன்ட்ரோடக்ஷன் பகுதியிலே நான் சொல்லியிருப்பேன், இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஏற்கனவே அந்த பகுதியில் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆகவே அதிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாம் அலிகாரிக்கல் கண்ணோட்டத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அதாவது உருவகப்படுத்தி இதை பார்க்கக்கூடாது. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக, ரொம்ப எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய விளக்கங்களையும் ஆவிக்குரிய அர்த்தங்களையும் இதில் செலுத்தி நான் பார்க்கக்கூடாது. அதே போல் டைப்பாலஜி இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இதில் இன்னொரு கேரக்டரை கொண்டு வந்து உள்ள புகுத்தி அவர்களும் இதுக்கு ஒப்புமைப்படுத்தி அது பார்ப்பது தவறல்ல. ஆனால் நம்ம உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு சில நேரங்களில் தவற விடுவோம். ஆகவே அப்படியும் நாம் என்ன செய்யக்கூடாது. சரி, இதை எப்படி தான் நம்ம கையாள வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால் இதை லிட்ரலாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கையாள வேண்டும். அதாவது வேதத்தில் நமக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ, எப்படி அந்த எழுத்துப்பூர்வமாக நமக்கு இருக்கிறதோ அதை அப்படியே நாம் தியானிக்கும் பொழுது தான் இந்த உன்னத பாட்டினுடைய பர்பஸ், அதனுடைய நோக்கம் நமக்கு என்ன செய்யும்? தெளிவாக விளங்கும் என்று சொல்லி இந்த காலவில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு இதை கேட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சரி, நீங்கள் லிட்ரலாக அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீங்களே, ஆகவே ஏன் இப்படி அலிகாரிக்கலாக தியானிக்கக்கூடாது? ஏன் ஆவிக்குரிய கண்ணோட்டங்கள் இந்த புத்தகத்தை பார்க்கக்கூடாது? ஏன் இதில் டைப்பாலஜி டிப்பிக்கலாக பார்க்கக்கூடாது? ஏன் இப்போ ப்ராட்டஸ்டன்ட் வியூ படி இது கிறிஸ்துவாகவும் மணவாட்டி சபையாகவும் ஏன் பார்க்கக்கூடாது? கத்தோலிக்க மக்களைப் போல ஏன் இதை கன்னி மரியாளாகவும் பிள்ளைகளாகவும் ஏன் பார்க்கக்கூடாது? இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. யூதர்களைப் போல ஏன் இஸ்ரவேல் ஜனங்களாகவும் ஏன் தேவனாகவும் ஏன் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு பல கேள்விகள் வரலாம். அதுக்கு ஏன் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் வேதத்திலேருந்து சில காரணங்கள் நான் சொல்வேனானால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகவே இந்த காரியங்கள்லேருந்து நான் பார்ப்போம். ஏன் எப்படி இருக்கிற இந்த லிட்ரல் வியூவை தவிர ஏன் மற்ற காரியங்களை தியானிக்கக்கூடாது என்று சொல்லி நான் பார்க்கலாம். இதை ஏன் அலிகாரிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக, டிப்பிக்கலாக தியானிக்கக்கூடாது என்று சொல்லி நான் பார்ப்போம். வேதத்தில் நீங்கள் நன்றாக பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது தன்னுடைய சுவிசேஷங்களில் அந்த காரியத்தில் எந்த ஒரு இடத்துலையும் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை அவர் மேற்கோள் காட்டியதாக, அதை சுட்டி காட்டியதாக நாம் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை வேதத்தில் சுவிசேஷ புஸ்தகங்களை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். மோசையை பற்றி, ஆகமங்களை பற்றி, நியாயப்பிரமாண புஸ்தகங்களை பற்றி, அநேக யோனாவை பற்றி, சாலமோனை பற்றி பல காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாலும் கூட, சங்கீதங்களிலிருந்து அநேக காரியங்கள் எடுத்து காண்பித்திருந்தாலும் கூட, இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தியதாக நாம் வேதத்தில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதே போல் இரண்டாவதாக இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், அப்போஸ்தலர்கள், இயேசுனுடைய சீஷர்கள், அந்த அப்போஸ்தலர்களும் அவர்களும் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. சங்கீதத்திலிருந்து பல உதாரணங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். சங்கீதத்திலிருந்து அப்படியே நிறைய கோட்ஸ் எடுத்து அதில் காண்பித்து அப்படியே அந்த வசனத்தை எக்ஸாக்டாக அவங்க சங்கீத பகுதியில் சொல்லியிருப்பதை பார்க்கலாம். ஆனால் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை அவர்களால் என்ன செய்யலை? அப்போஸ்தலர்கள் தம்முடைய சீஷர்கள் என்ன பண்ணலை? எந்த ஒரு இடத்துலையும் கோட் பண்ணி காமிக்கலை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே போல் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் நன்றாக பார்ப்பீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே தேவன் பேசியதாக நான் பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்தருடைய புஸ்தகத்திலையும் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். கர்த்தர் என்று சொல்லி எந்த வார்த்தையுமே இருக்காது. ஆண்டவர் பேசியதை போல தெரியாது. அதே போல் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் எந்த இடத்துலையும் தேவன் பேசியதாக நாம் பார்க்க முடியாது. இன்னும் அதை தொடர்ந்து இன்னும் என்ன பார்ப்போம் என்று சொல்லி பார்த்தா, தேவன் எந்த இடத்துலையும் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தியதாக, தேவனுடைய வல்லமை விளங்கியதாக, இல்லை தேவன் ஏதாவது அற்புத அடையாளங்கள் அங்கே செய்ததாக, இல்லை தம்முடைய உள்ளத்தில் உள்ள காரியங்களை வெளிப்படுத்தியதாக, அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்ததாக எந்த ஒரு காரியத்தையுமே இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நாம் என்ன செய்ய முடியாது? நாம் பார்க்க முடியாது. ஆகவே இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் நான் முதலே சொன்னேன், இது ஒரு தனித்துவமான புஸ்தகம். ஆகவே இது கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு புஸ்தகம். ஆகவே நான் இப்படி பல காரியங்களை நாம் உள்ளே புகுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும். நான் முதலே சொன்னது போல இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோமானா ஏதோ ஒன்றை புரிந்து கொள்வதற்கு தேவன் எதையோ ஒன்றை நமக்கு கொடுக்கவில்லை. இதெல்லாம் வைத்து பார்த்து இதெல்லாம் அவங்க புரிந்து கொள்ளணும்னு சொல்லி தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. அதை நமக்கு தெளிவாக ரொம்ப எளிமையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம ரொம்ப அதற்கு முயற்சி பண்ணி வியாக்கியங்களை தேடும் பொழுது நாம் தவறாக சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைகிறது. ஆகவே இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நான் கவனமாக கையாள வேண்டும்.
சரியான இதுக்கு பொருள் என்ன என்று சொல்லி நாம் விளக்கங்களை பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும். ஆகவே இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துக்குள்ளாக நம்ம செல்ல போகிறோம். சரி, இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இதனுடைய முறை என்ன? சரி, உன்னத பாட்டு புஸ்தகத்தை சொன்னீங்க, நான் முதல்ல பார்த்தோம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எப்படி இருந்தது அப்படின்னா, இது ஒரு லிரிக் போயம், அதாவது ஒரு பாடல் வடிவிலான ஒரு கவிதை. ஒரு பாடல் பாடிக்கொண்டே அது கவிதை நடைவில் அந்த பாடல் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த உன்னத பாட்டு. இதில் அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த உன்னத பாட்டு அந்த புஸ்தகத்தில் நான் போகும்போதாக நான் சொல்லுகிறேன். சரி, இதில் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். உன்னத பாட்டு புஸ்தகத்திலே என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் இந்த புத்தகத்தை நாம் அணுகுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஆகவே இந்த புத்தகத்திலே யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னென்ன கேரக்டர், என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். இதில் 3 விதமான முக்கியமான ஒரு குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிறது. அது யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, முதலாவதாக the male lover, அது யாருன்னு சொல்லி பார்க்கிற பொழுது அது சாலமோன். சரிங்களா, அதில் ஒரு ஆண் இருக்கிறார், அவர் சாலமோன். இரண்டாவதாக இதில் வருகிறது யார் என்று சொல்லி பார்த்தோமானால் சூலமைட் உமன். சரிங்களா, சூலமித்தியால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் வருகிறார். மூன்றாவது யார் வருகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தி டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலேம். சரிங்களா, எருசலேமின் குமார்த்திகள். சரிங்களா, இந்த 3 முக்கியமான கேரக்டர் தான் இந்த புத்தகத்தில் என்ன செய்கிறது, வருகிறது. இந்த 3 பேரும் சேர்ந்து தான், இந்த 3 பேரும் மாறி மாறி பாடுகிற ஒரு பாடல் தான் என்னது, இந்த உன்னத பாட்டு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க, இது ஒரு லிரிக் போயம். இந்த 3 நபர்களும் என்ன செய்கிறாங்க, மாறி மாறி பாடுகிறாங்க. இந்த மேல் அவர் சாலமோன் யாரு, அவர் தான் இந்த உன்னத பாட்டினுடைய நேசர். சரிங்களா, இங்கே காணப்படுகிற ரூபவதி யாரு, சூலமித்தியால் உமன். சரிங்களா, சூலமித்தியா இந்த பெண். சரிங்களா, அடுத்து யார் பார்க்கிறோம் என்று சொன்னால் டாட்டர்ஸ் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமின் குமாரத்திகள். அவர்களும் என்ன செய்கிறாங்க, 3 பேரும் மாறி மாறி பாடல்களை அமைத்து இந்த கவிதைகளை என்ன செய்கிறாங்க, இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே வாசிக்கிறதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு ஆதாரமாக நான் சொல்லுகிறேன், இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த 3 நபர்களும் மாறி மாறி பாடிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் இந்த உன்னத பாட்டிலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாக நான் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உன்னத பாட்டு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்க போகிறேன். அதை நாம் தியானிக்கலாம். இதில் எப்படி அந்த சூலமித்தியால் பாடுகிறார், எப்படி அந்த ஆண், எப்படி அந்த சாலமோன் அந்த நேசர் எப்படி பாடுகிறார், எப்படி அந்த எருசலேமின் குமாரத்திகள் அவர்கள் திரும்ப திரும்ப ஒருவர் பின் ஒருவராக பாடுகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். நன்றாக கவனிங்க. இந்த 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்பொழுது இந்த 2வது வசனத்தில் யார் சொல்லுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சூலமித்தியால் என்ன செய்கிறார், அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2வது வசனத்தில் சூலமித்தியால் சொல்லுகிறார், அந்த வசனத்திலே, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், என்னை இழுத்து கொள்ளும் உன் பின்னே ஓடி வருவோம், ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி இங்கே அந்த சூலமித்தியால் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே எருசலேமின் குமாரத்திகள் மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு காரியத்தை 4வது வசனத்தில் இந்த பாதி பகுதியிலிருந்து அவங்க சொல்லுகிறாங்க, நாங்கள் உமக்குள் கலியுறுந்து மகிழ்வோம், திராட்சை ரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆகவே இங்கே யார் பாடுகிறா, இங்கே அங்கே சூலமித்தியால் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக யார் சொல்லுகிறாங்க, எருசலேமின் குமார்த்திகள் பாடுகிறாங்க. இன்னும் தொடர்ச்சியாக அதுக்கு பின்பதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சாலமோன் என்ன செய்வார், அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கணும். நீங்கள் அந்த 15-16 வசனத்தில் அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சாலமோன் பேசுகிறார். இப்படி ஒவ்வொரு வசனங்களும் மாறி மாறி இந்த 3 நபர்கள், இந்த 3 கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே பாடிக்கொண்டே வருகிறாங்க. அதனால நம்ம நன்றாக புரியணும், இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் யார் தான் இருக்கிறாங்க, இந்த 3 நபர்கள் தான் இருந்து இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த காரியத்தை தான் நாம் புரிந்துக்கிட்டோம். சரி, இவங்க ஏன் பாடணும், இது என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, சரி இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன காரியம் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் வெளிப்படுத்த போகிறது, இது கிறிஸ்துவா, இது மனவாட்டியா, இது இஸ்ரவேல் மக்களா, இது யெகோவா தேவனா, இது யாரை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பார்ப்போமானால் இந்த காரியத்தை போகும்போதாக நான் நன்றாக ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே ஆண்டவர் தெளிவான ஒரு காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் நன்றாக கவனிக்கும். ஒருவேளை நீங்கள் புதிதாக கேட்கிறவங்களுக்கு இந்த காரியம் வித்தியாசமாக இருந்தாலும் சரி, ஆனால் சில சத்தியமான காரியங்களை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நன்றாக கவனிங்க. இந்த ஒரு காரியத்தில் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை சொல்ல வருகின்றார், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான
அந்த உறவை ஆண்டவர் அற்புதமாக இந்த புத்தகத்தில் என்ன செய்கிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் சாலமோன் இந்த புத்தகத்தில் என்ன செய்து வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான அந்த உடல் அளவிலும் அந்த மனது அளவிலும் உள்ளதான நெருக்கத்தை இந்த புத்தகத்தில் நாம் என்ன செய்ய முடியும், தெளிவாக பார்க்க முடியும். அந்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்கென்றே இந்த புத்தகத்தை என்ன செய்து வைத்திருக்கிறார், ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இதற்கு நம்ம நிறைய காரியங்களை நாம் சொல்ல முடியும். அப்படி நான் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகவே இதில் மேலோட்டமான காரியங்கள், ஒரு ஓவர்வியூ போல், ஒரு சர்வே போல் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரொம்ப டீட்டெயில் ஸ்டடியாக இருக்குது. நீங்கள் இந்த காரியத்தை புரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் அணுகிற பொழுது இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஆகவே நன்றாக கவனிங்க. ஒரு ஆணும் பெண்ணுக்கும் இடையான அந்த ஒரு காரியத்தை, தேவன் சிருஷ்டித்த ஒரு நோக்கத்தை இந்த புத்தகத்தில் நாம் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக சத்தியங்கள் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் என்ன செய்யும், வெளிப்படும். ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தை தியானித்தாங்க என்றால் ஒவ்வொரு விதமான காரியங்கள் வெளிப்படும். ஆகவே அந்த காரியத்தை தான் இந்த புத்தகத்தை வந்து என்ன செய்ய போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். சிலர் சொல்லுவாங்க, அநேகர் இந்த நாட்களிலே இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை குறித்து அநேக அவங்க கொடுக்குறாங்க, சில விமர்சனங்களை பண்ணுகிறாங்க. இந்த உன்னத பாட்டு புத்தகம் ரொம்ப ஆபாசமான புத்தகம் என்று சொல்லுகிறாங்க. அநேக மாற்று மதத்தினவர் கூட இந்த புத்தகங்களை என்ன சொல்லுவாங்க, சில காரியங்களை சொல்லுவாங்க. நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், அநேக இஸ்லாமிய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட கையில் இருக்கிற புத்தகத்தை நீங்கள் வேதாகம், பரிசுத்த வேதாகம் என்று சொல்லுகிறீங்க. ஆனால் இதில் உள்ள காரியம், குறிப்பாக இந்த உன்னத பாட்டில் உள்ள காரியத்தெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதை நீங்கள் எப்படி பரிசுத்த வேதாகம்னு சொல்கிறீங்க, அதை எப்படி பரிசுத்தம் என்று சொல்லுகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு பதில், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேன்மையான ஒரு காரியத்தை உண்டாக்கியது யாரு? கர்த்தர் தான் இந்த காரியத்தை உண்டாக்கி இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆணுக்கும் பெண்ணும் இடையிலான ஒரு நெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அது மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன் அந்த கொடுத்தது, இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை கொடுத்தது யார் தான்? தேவன் தான். ஆதியில் தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். நல்ல ஒரு அன்பான ஒரு காரியத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்தார். அதன் மூலமாக என்ன செய்யணும், பக்தி உள்ள சந்ததி வெளியே வரணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவர் விரும்பினார். ஆகவே ஆண்டவர் முதலாவது கொடுத்து அந்த கட்டளையை பார்த்தோம்னு சொன்னால் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இன்றைக்கு இதுக்கு பல அர்த்தங்களை கொடுக்குறாங்க. அன்றைக்கு அந்த காலகட்டத்தில், அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அவங்களுக்கு இருந்த காரியம் அதான். அன்றைக்கு வெறும் ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் இருந்தாங்க. ஆண்டவர் எதிர்பார்த்தார், ஒரு பக்தி உள்ள சந்ததி இந்த பூமிக்கு தேவை. தேவனுடைய விருப்பத்தை செய்கிற, தேவ நாம மகிமைக்காக வாழுகிற ஒரு பக்தியுள்ள ஒரு ஆண், பக்தியுள்ள ஒரு பெண், அவர்கள் மூலமாக ஒரு பக்தியுள்ள சந்ததி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன செய்தார், கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களிலே இந்த காரியத்தை ஏதாவது பேசினாலே இது தவறாக பொருள்படுகிறது. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அன்புகளை நாம் பேசினாலே இது தவறாக ஒரு புரிந்து கொள்வதற்கு, தவறான காரியத்தை சொல்வதற்கு ஏதுவாக அமைந்து விடுகிறது. ஆகவே இந்த புத்தகத்தை நாம் நன்றாக கையாள வேண்டும். இதில் உள்ள சத்தியங்களை நாம் ரொம்ப கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நான் முதல்ல சொன்னது போல இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துக்கு அநேக விதங்களில் தியானிக்கிறாங்க, அநேக பொருள்படுகிறாங்க. இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எதை சரியாக போதிக்கிறது, இல்லை இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எதை தெரிவிக்க விரும்புகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நான் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து பார்க்கிற பொழுது 4 விதமான காரியங்களை இந்த புத்தகத்தில் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். அந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே முதல் பார்க்குற ஒரு காரியம், இட் இஸ் லவ். சரிங்களா? இந்த உன்னத பாட்டு என்று சொல்லி பார்த்தாலே இது அன்பு என்று ஒரு வார்த்தையில் நாம் சொல்ல முடியும். ஆகவே எப்படி அன்பு என்று சொல்லி பார்த்தோம்னா, வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய அன்பு பல வழிகளிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. பல விதமான காரியங்களில் தேவன் தம்முடைய அன்பை என்ன செய்கிறார், விளங்க பண்ணுகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்தாராம், விளங்க பண்ணினார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகவே நாம் பாவியாக இருக்கிற பொழுது ஆண்டவருடைய அன்பு, நாம் ஒருவேளை சோர்ந்து போய் நெருக்கத்தில் இருக்கிற பொழுது நம்மை தேற்றுகிற நேரத்தில் ஆண்டவருடைய அன்பு, ஒருவேளை தேவையின் மத்தியில் நாம் இருக்கலாம், அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அன்பு, இப்படி பல வகையில் ஆண்டவருடைய அன்பு இருக்குது. நாம் ஒருவர் நேசிக்கிறோம், சகோதர அன்பு கூறுகிறோம், நம் பெற்றோரை நேசிக்கிறோம், நம்முடைய உடன் பிறந்தவர்களை நேசிக்கிறோம், நம்முடைய உறவினர்கள் நேசிக்கிறோம். இப்படி பல வகையில் அன்பு என்ன செய்கிறது, இருக்குது. அப்படிப்பட்ட அன்புல ஒரு வகையான அன்பு தான் அந்த கணவன் மனைவிக்குள்ளான ஒரு அன்பு. அந்த கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு அன்பை ஆண்டவர் இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். சாலமோன் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பை தான் என்ன செய்கிறோம், இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் நாம் என்ன செய்கிறோம், தியானிக்கிறோம். ஆகவே இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான அன்பு, அந்த குறிப்பாக இன்னும் தெளிவாக சொல்ல போனோமானால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையான அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பை என்ன செய்யலாம், இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இந்த புத்தகத்தில் வாசிக்கிறான். நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதே உன்னத பாட்டு புத்தகத்திலே 8வது அதிகாரம் அந்த காரியத்தை 8வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க.
நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அது ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஆகவே இந்த இடத்துல அந்த அன்பை பர்டிகுலராக அன்பு சொல்லுகிறது. யாருக்கு இடையான அன்பு? அந்த கணவனும் மனைவிக்கும் இடையான அன்பு, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான அந்த அன்பு, அந்த இருளற வாழ்க்கையில் இடையான அவங்க உள்ள அந்த அன்பு, அந்த அன்பை தான் இந்த இடத்துல சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த அன்புக்கு எவ்வளோ காரியங்களை கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, அதற்கு ஈடாக மாட்டாது. அது அந்த வைராக்கம், அந்த நேச தழல், அதனுடைய காரியம் ரொம்ப, அதனுடைய அன்பினுடைய காரியம், அதனுடைய தாக்கம் மிகவும் அதிகமான ஒரு காரியம். அதற்கு என்ன கொடுத்தாலும் என்ன செய்யாது, தன் வீட்டில் ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலுமாக என்ன செய்யப்படும், அசட்டை பண்ணப்படும். அப்படி ஒரு அன்பு உடையவர்களாகத்தான் ஆணையும் பெண்ணையும் தேவன் என்ன செய்தார், இந்த பூமியிலே படைத்தார். அப்படி ஒரு நெருக்கமான காரியத்தில் இருக்கணும், அப்படிப்பட்ட அன்புல வரணும். அவர் அப்படி அன்போடு இருக்கிறதுனால ஒரு பக்தியுள்ள சந்ததியும் என்ன செய்யணும், வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் பல உதாரணங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பக்தி உள்ள சந்ததி வருவதற்கு ஆண்டவர் பல காரியங்களை செய்கிறார். பல நாள் காத்திருக்கிறார். பல நாட்கள் தன்னுடைய தாசர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆபிரகாம் அவனுடைய குழந்தை இல்லாதனால பல நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுக்கு தாமதமானதுனால ஆகாரை சேர்த்து கொண்டு ஒரு சந்ததி வருகிறது. அதற்கு முன்பதாக ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த இஸ்மவேல் அவருடைய சந்ததி அல்ல, இஸ்மவேல் ஒரு நல்ல தெய்வீக சந்ததி அல்ல, யார் தான் வேணும், ஈசாக்கு பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆபிரகாம் மேல ரொம்ப கவனமாக இருக்கிறார். பல நாட்கள் போகிறது, பல ஆண்டுகள் போகிறது, விசுவாசமெல்லாம் குறையக்கூடிய அளவில் போகிறது, பல சோர்வுகள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு பக்தி உள்ள சந்ததி என்ன செய்கிறார், அந்த அன்பான அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள சந்ததி வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், குறிப்பாக அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த அன்பிலே ஒரு நல்ல ஒரு ஈசாக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி அநேக பரிசுத்தவான்கள்லாம் பிறந்தாங்க. நான் வேதத்தில் பார்க்கிறோம், பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆகவே முதலாவதாக இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் இது ஒரு அன்பு. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புஸ்தகம் எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஏற்றுக்கொள்ளுதல். சரிங்களா, நன்றாக கவனிங்க. முதலாவது இந்த புத்தகம் அன்பு, இரண்டாவது இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். சரிங்களா, எப்படி ஏற்றுக்கொள்ளுதல், இதில் என்ன ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம். இங்கே பார்க்கிறோம், சாலமோன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாலமோனுடைய காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். அங்கே சூலமித்தியால் அந்த சூலமித்தியால் பெண் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அங்கே முதலாவது அதிகாரம் 5வது வசனத்திலே அந்த சூலமித்தியாருடைய கூற்றை நீங்கள் பாருங்கள். அவர் சொல்லுகிற காரியம் அந்த 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஆகவே இந்த சூலமித்தியால் எப்படி இருக்கிறா, இந்த சூலமித்தியால் ஒரு கருப்பான பெண். அதுக்கான காரணங்களை சொல்லுகிறா. அவர்கள் அந்த ஆடுகளை மேய்க்கிறா, அந்த மந்தை வெளியில் இருக்கிறா, அதனால வெயில் அவர் மேலே படுகிறது, அதனால அவர் கருப்பாக இருக்கிறா. சரிங்களா, இப்படிப்பட்ட இடத்துல அந்த சாலமோன் என்ன செய்கிறார், சாலமோன் ஒரு ராஜா, ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், சாலமோனை போல வாழ்ந்த, அவ்வளோ ஐஸ்வர்யமாக வாழ்ந்த, ஆசீர்வாதமாக வாழ்ந்த மனிதன் யாரும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ராஜா யார் மேல் அன்பு கூறுகிறார், அந்த சூலமித்தியால் மேல என்ன செய்கிறார், சாலமோன் ராஜா அன்பு கூறுகிறார். ஆகவே இப்படி ஒரு ஏற்றுக்கொள்ளுது, எவ்வளவு தாழ்மை நிலையில் இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தாலும், நிறத்தில் மற்றவருடைய அவருடைய பின்னணியான காரியத்தில், இவ்வளோ நெருக்கத்தின் மட்டத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு பெண்ணாக இருந்தாலும் சாலமோன் ராஜா என்ன செய்கிறார், அந்த சூலமித்தியால் மேலே அவள் அன்பு கூறுகிறதை பார்க்கலாம். ஆகவே இதில் ஒரு நல்ல ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இந்த புத்தகத்தில் என்ன செய்யப்படுகிறது, பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, அநேக நேரத்தில் அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு மறந்து விடுகிறாங்க. இந்த நாட்களிலே ஒரு சின்ன திருமண காரியம் என்று சொல்லி பார்த்தால் கூட பல வித்தியாசங்களை பார்க்குறாங்க, பல காரியங்களே யோசிக்கிறாங்க. கலர் வித்தியாசம் பார்க்குறாங்க, ஹைட்டு பார்க்குறாங்க, முகம் கூட ஒன்று போல இருக்கிறதா என்று சொல்லி பார்க்குறாங்க. இப்படி பல வித்தியாசங்களை என்ன செய்கிறாங்க, தங்களுடைய திருமண வாழ்க்கையை கூட அவங்க தட்டி கழிக்கிறதை அந்த நாட்களில் பார்க்க முடியுது. ஆனால் இங்கே சாலமோன் என்ன செய்கிறார், இதில் இந்த சூலமித்தியால் கருப்பாக இருக்கிறார், அவர் சரியில்லை, அவருடைய குடும்ப சூழ்நிலாம் சரியில்லை, அவர் வெளியில் விடப்பட்டவள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை என்ன செய்கிறார், சாலமோன் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே இதில் ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, மூன்றாவது இதில் என்ன இருக்குது என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மூன்றாவது இதில் ஒரு காரியம் இருக்குது, அதை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். இதில் ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது. சரிங்களா, இதில் ஒரு பாராட்டல், ஒரு மேன்மை பாராட்டல் இதில் இருக்குது. சரிங்களா, இதில் என்ன மேன்மை பாராட்டல் இருக்குது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒருவர் அந்த ஆணும் பெண்ணும், அந்த சாலமோனும் அந்த சூலமித்தியாலும் சேர்ந்து அவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் எப்படி அவங்க மேன்மை பாராட்டுறாங்க, எப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம எப்படி பேசுகிறாங்க, அந்த அப்ரிஷியேஷன் இதில் இருக்கிறதை பார்க்குறோம்.
அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1வது அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். அங்கே மாறி மாறி சொல்லுகிறாங்க. அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் பிரியமே நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாலமோன் சொல்ல என் பிரியமே நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறார். உடனே திரும்ப சூலமத்தியால் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ ரூபம் உள்ளவர் என் நேசரே, நீ இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது. ஆகவே ஒருவர் விட்டு கொடுக்காம அந்த இடத்துல எப்படி மேன்மை பாராட்டுகிறாங்கன்னு பாருங்க. இந்த நாட்களில் அநேக கணவன் மனைவிக்குள்ள வாழ்க்கையில் நான் பார்க்கிறோம். அநேக பிரச்சனைகள், அநேக ஒரு காரியங்கள், சின்ன சின்ன காரியத்தில் கூட அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியல. சில காரியங்கள் பல தர்க்கங்கள், பல போட்டிகள் வருது. அநேக குடும்பத்துக்குள்ள பல ஈகோ இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறேன், நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல வகையில் கணவன் மனைவி என்ன செய்கிறாங்க, இது சின்ன சின்ன காரியங்களுக்கு என்ன செய்கிறாங்க, சண்டை செய்து கொள்கிறதை இந்த நாட்கள் நான் பார்க்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக சாலமோன் சூலமத்தியால் பற்றி எழுதி வைத்திருக்கிற காரியத்தை பார்க்குறோம். ஒருவர் அவ்வளவு அழகாக மேன்மை பாராட்டுகிறாங்க, ஒருவர் அவ்வளோ உயர்த்தி கூறுகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளேயும், ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் பொழுது எந்த குடும்பத்திலையும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ பாரங்களோ இருக்காது. ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் என்ன செய்யுது, இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆகவே 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவது இது அன்பு, 2வது இது ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், 3வது இது ஒரு மேன்மை பாராட்டல், 4வது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 4வது இது ஒரு உடன்படிக்கை. இட் இஸ் a covenant. சரிங்களா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான அந்த அன்பு, அந்த வாழ்க்கையானது நெருக்கமானது, இது ஒரு உடன்படிக்கை. சரிங்களா? இன்னைக்கு அநேகர் பேசுகிறாங்க, இன்னைக்கு ஆண் பெண் என்று சொன்னாலே, சில காரியங்களை பேசினாலே இது ரொம்ப வல்கராக இருக்குது, இது ரொம்ப ஆபாசமாக இருக்குது, அப்படி என்று எந்த ஒரு காரியம் அல்ல. இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ், இப்படிப்பட்ட டிசைர்ஸ் எல்லாம் படைத்தது யாரு? தேவன் தான் இந்த காரியங்களை படைத்தார். ஆகவே இது ஒரு உடன்படிக்கை. சரிங்களா? ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆதாம் படைத்தது தேவன் தான், ஏவாளை படைத்தது தேவன் தான். ஏவாளை ஆதாம்கிட்ட கொண்டு வந்து விட்டதும் யார் தான்? தேவன் தான். அவங்க ஒரு குடும்பமாய் வளர வேண்டும் என்று விரும்பினது ஆண்டவர் தான். அவங்க எந்த ஒரு பாவத்திலையும் விழுந்து விடக்கூடாது, அவர்கள் தனித்துவமாக இருக்கணும், தோட்டத்திலே பாதுகாப்பாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருந்தார். நல்ல ஒரு பக்தியுள்ள சந்ததியும் ஆண்டவர் எதிர்பார்த்தார். இவ்வளவு காரியத்தையும் செய்தது யார் தான்? ஆண்டவர் தான். ஆண்டவர் நினைச்சிருந்தா இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, அப்போ ஆண் பெண் இருக்கிறாங்க, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு நினச்சி ஆண்டவர் இந்த காரியத்தை உருவாக்கவே இருந்திருக்கலாம். ஆதாமை படைக்காமலே இருந்திருக்கலாம், ஏவாளை படைக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்கிறார்? படைத்து தம்முடைய நோக்கத்தை அவர்கள் மூலமாக என்ன செய்கிறார்? வெளியிலே கொண்டு வருகிறார். சரிங்களா? ஆண்டவர் பரலோகம் நாம் பார்க்கிறோம் வேதத்தில், அந்த கொடி தூதர்களோடு ஆண்டவரை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த லூசிஃபர் பெருமையினால விழுந்து போனால் பல காரியங்கள் நாம் தியானித்தோம். ஆனால் இந்த பூமியில் ஒரு பக்தி உள்ள சந்ததி, அவர் தன்னை வெளிப்படுத்துகிற, தன்னை மகிமைப்படுத்துகிற, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, ஒரு ஆணை பெண்ணையும் ஒரு பக்தியுள்ள சந்ததி யார் எதிர்பார்த்தார்? தேவன் எதிர்பார்த்தார். அப்படிப்பட்ட மக்கள் இந்த பூமியில பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? நினைத்தார். அதனால தான் தேவன் மனிதனை இந்த பூமியில படைத்தார். ஆகவே இது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் கடைசியாக இது ஒரு உடன்படிக்கை. ஆகவே இது எந்த நாட்களையும் மறந்து கொள்ளக்கூடாது. இந்த நாட்களில் பார்க்குறோம், இந்த உடன்படிக்கை நம்ம என்ன செய்கிறோம்? இந்த கிறிஸ்துவ திருமணத்தில் பார்க்குறோம். அந்த கிறிஸ்துவ திருமணம் என்றாலே சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு உடன்படிக்கை, கவனன்ட். அது மக்கள் மத்தியில், ஏதோ ஊழியர்காரர் மத்தியில் மட்டும் அது செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல. அந்த உடன்படிக்கையில் யார் பார்த்து கொண்டு இருக்கிறார்? தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அநேக நினைக்கிற காரியம், ஏதோ கல்யாணம் சொன்னால் ஏதோ முடிச்சிடறாங்க, பாஸ் வருவாங்க, தெரிஞ்சவங்களுக்குலாம் பத்திரிக்கை கொடுக்கணும், முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏதோ சிம்பிளாக நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. திருமணம் என்பது ஒரு மேன்மையான ஒரு காரியம். அந்த இல்லற வாழ்க்கை என்பது ஒரு மேன்மையான காரியம். அந்த ஆணுக்கும் பெண்ணும் இடையான அந்த அன்பு, இந்த மனதளவிலும் சரி, இந்த உடல் அளவிலும் சரி, அந்த நெருக்கம், அந்த அன்பானது அது தேவன் உண்டாக்கினது. தேவன் அதை அங்கீகரிக்கிற ஒரு காரியம். தேவன் அப்படி உள்ள காரியத்தை, அப்படி உள்ள ஒரு சந்ததியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த உடன்படிக்கை யாருக்கு உண்பதாக கையெழுத்திடப்படுகிறது? தேவனுக்கு உண்பதாக கையெழுத்திடப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவ திருமணம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு. ஆனால் அதை அநேகர் நினைக்கிறதே இல்லை. அநேகர் இந்த உடன்படிக்கையை மீறுகிறாங்க. இன்றைக்கு நாட்களில் பார்த்தோம்னா அநேக விவாகரத்து எங்கே தான் நடக்கிறது? கிறிஸ்துவ திருமணத்தில் தான் நடக்குது. அநேக கிறிஸ்துவ திருமணம் முடித்த சில நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலே சில நாட்களில் பல விவாகரத்து நடக்கிறதை நான் பார்க்கிறோம். சேர்ந்து ஒற்றுமையாக வாழ முடியல, ஒருவர் புரிந்து கொள்ள முடியல, ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியல, ஒருவர் மேலே அன்பு காட்ட முடியல, ஒருவர் பாராட்ட முடியல. இப்படி பல காரியங்களால் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டாலும் கூட சில காரியங்களை தவள வருகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு காரியத்தை, இது உடன்படிக்கை, தேவன் இந்த உடன்படிக்கை அங்கீகரிக்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த திருமண உடன்படிக்கையில் இணைகிறாங்களோ
அப்படிப்பட்ட திருமணங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆகவே இது ஒரு திருமணம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது ஒரு உடன்படிக்கை. தேவன் அந்த உடன்படிக்கை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். தேவன் அந்த உடன்படிக்கைக்கு உத்தரவாதமாக இருக்கிறார். ஆகவே இது ஒரு மெய்யான உடன்படிக்கை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்கள் நன்றாக கவனிங்க. ஆதாம் ஏவாளும் தேவன் அந்த தோட்டத்தில் வைத்திருந்தார். ஆண்டவர் அவர்களுக்குள்ள பிள்ளைகளாக சொந்த பிள்ளைகளை போல தேவன் வைத்திருந்தார். அவர் எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் ஆண்டவர் கொடுத்திருந்தார், இதை மாத்திரம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அதையும் மீறி பிசாசனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? அவர்கள் வழி விலகி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்களாம்? தேவன் புசிக்க கூடாது என்று சொல்லி விலக்கின கனியை ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? அவர்கள் புசித்தார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். இப்படி பாவம் செய்தார்கள். தேவன் வந்து பார்க்கிறார். தேவன் எல்லாத்தையும் கேட்டு விசாரித்து அறிந்து கொள்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒன்று சொல்லுகிறார். அவர்களை தோட்டத்திலிருந்து என்ன பண்ணுகிறார்? ஆதாமை ஏவாளையும் துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நன்றாக இந்த காரியத்தில் நீங்கள் கவனிங்க. ஆதியாகமத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து என்ன செய்கிறார்? துரத்தி விடுகிறார், பிரித்து விடுகிறார். ஆனாலும் இவங்க ரெண்டு பேரையும் ஆண்டவர் என்ன செய்யலை? பிரித்து விடவில்லை. சரிங்களா? தோட்டத்திலிருந்து தான் பிரிக்கிறாரே தவிர ஆதாமையும் ஏவாளையும் தேவன் என்ன செய்யலை? பிரிக்கவே இல்லை. சரிங்களா? ஆண்டவர் சொல்ல, நீ ஏவாள் பாவம் பண்ணிட்ட, நீ தான் காரணம், அதனால ஆதாமும் நீயும் பாவம் பண்ணிட்ட, அதனால நீ எங்கே போயிரு, நீ பாபிலோனுக்கு போயிரு, நீ எகிப்துக்கு போயிருன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்லை, நீங்கள் எங்கேயாவது போய் வாழ்ந்து கொள்ளுங்க, தனித்தனியாக இருங்க, நீங்கள் சேர்ந்தீங்கனாலே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நடக்கிற காரியத்தை போல விவாகரத்து பண்ணி வைக்கவோ பிரித்து வைக்கவோ எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யலை. தோட்டத்திலிருந்து தேவன் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஆனால் தோட்டத்திலிருந்து அனுப்பினாலும் கூட ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் என்ன செய்யலை? பிரிக்கலை. அவர்கள் மேல் நேசித்து திரும்ப அவர்களுக்கு தோல் உடைகளை கொடுத்து அவர்களும் திரும்ப ஒரு பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் சொல்லி தேவன் காத்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்கள், தேவன் மேல் உள்ள அன்பை பாருங்களேன். ஆண்டவர் தான் இவ்வளோ காரியத்தை செய்கிறார். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. ஆனால் இந்த காரியத்தில் ஆதாம் ஏவாள், அந்த ஆண் பெண், அந்த கணவன் மனைவி, அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த உடன்படிக்கையை ஆண்டவரே என்ன செய்யலை? அந்த இடத்துல அந்த உடன்படிக்கையை பிரேக் பண்ணலை. ஆண்டவரே அவர்கள் நேசிக்கிறார். அவங்களை வெளியே அனுப்பினாலும் கூட ரெண்டு பேரையும் அந்த கணவன் மனைவியாக, அந்த ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளியே அனுப்புகிறார். ஒரு பக்தியுள்ள சந்ததி வரணும், ஒரு செம்மையான சந்ததி வரணும், இந்த மாறுபாடான உலகத்து மத்தியில் ஒரு நல்ல ஒரு சந்ததி வெளியே வரணும். அது என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் திரும்பவும் அன்பு வைத்து திரும்பவும் அவர்களை நேசித்து என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் தோட்டத்திலிருந்து அனுப்புகிறார். அவர்களையும் ஆண்டவர் போஷித்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் பார்க்கிறோம், திரும்ப பூமியில் என்ன செய்து கொள்ள ஆரம்பித்தார்கள்? கர்த்தருடைய நாமத்தை ஜனங்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு உடன்படிக்கை, நாம் மறந்து விடக்கூடாது. 4 விதமான காரியத்தை நான் அந்த வேத பாடத்தை வகுப்பிலிருந்து பார்த்தோம். குறிப்பாக இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இது ஒரு அன்பு, இரண்டாவதாக இது ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், மூன்றாவதாக இது ஒரு மேன்மை பாராட்டல், நான்காவதாக இது ஒரு உடன்படிக்கை. இது ஒரு நாள் நீங்கள் மறக்கக்கூடாது. இதைத்தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் அருமையாக என்ன செய்கிறது? சொல்லுகிறதை பார்க்கிறோம். நல்ல ஒரு மேன்மை பாராட்டல், நல்ல ஒரு உடன்படிக்கை இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? இந்த புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அந்த காரியத்தில் அங்கே சாலமோன் சூலமித்தியால் சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்களேன். இன்னைக்கு எத்தனை ஆண் பெண் இதை சொல்லுகிறாங்க, எத்தனை குறிப்பாக கணவன் மணி இந்த காரியத்தை சொல்லுகிறாங்க. நான் என் நேசருடையவர், நேசர் என்னுடையவர் எப்படி சொல்லி இப்படி விட்டு கொடுக்காம எப்படி பேசுகிறாங்க. அப்படி ஒரு காரியத்தை இந்த நாட்களில் நம்ம என்ன செய்ய முடியல? பார்க்க முடியும். இந்த நாட்களில் அன்பு தணிந்து கொண்டே வருகிறது, அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்கிற பொழுது அந்த ஆண்டவர் வைத்து அந்த உண்மையான அன்பு, அந்த கணவன் மனைவிக்குள்ள தேவன் கொடுத்த அந்த நெருக்கம், அந்த மாதிரி காரியங்களை நாம் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வேதத்திலே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், அநேகர் இன்னைக்கு சொல்லுகிறாங்க இப்படி ஒரு ஆண் பெண் இப்படி ஒரு நெருக்கம், அது மனதளவிலும் சரி உடல் அளவில் இருந்தாலும் கூட இந்த காரியத்தை பேசினாலே இன்னைக்கு அநேகர் தவறாக நினைக்கிறாங்க. அநேகர் இது வல்கராக இருக்குது, ரொம்ப ஆபாசமாக பேசுகிறேன் அப்படிங்க. அப்படி கிடையாது. இந்த ஒரு காரியத்தை, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை உண்டாக்கியது யார் தான்? அதை ஒரு நாள் மறக்கக்கூடாது. இந்த ஒரு காரியம், இந்த ஒரு ஃபீலிங், இந்த ஒரு எமோஷன், இந்த ஒரு டிசைரை உண்டாக்கினது யார்? கர்த்தர் தான் உண்டாக்குனார், தேவன் தான் உண்டாக்குனார். தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உண்டாக்கி என்ன சொன்னார்? ஆதியாகமத்தில் தேவன் நல்லது என்று கண்டார். ஆமென். இது இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்தார், இவ்வளவு மேன்மையான அன்பை கொடுத்தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இந்த அன்பை படைத்தது யார் தான்? தேவன் தான். அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சரி, இதை ஏன் இன்றைய நாட்கள் இப்படி பேசப்படுகிறது? ஏன் இந்த காரியத்தை சொன்னாலே அநேகர் இது ஒரு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, இப்படி பேசாதீங்க, ஏன் அநேகர் இதை தட்டி கழிக்கிறாங்க, அநேகர் இதுக்கு பின்பதாக போகிறோம் என்று சொல்லி பார்த்தா, இன்றைக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான்? இந்த காரியத்தை தேவன் உண்டாக்கின, தேவன் மேன்மையாக படைத்த, தேவன் அற்புதமாக நம்ம
சரீரத்தில் படைத்து எப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இந்த டிசைர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறான்? சத்ருவானவன் தவறாக இன்றைய நாட்கள் என்ன செய்கிறான்? பயன்படுத்தி வருகிறான். சரிங்களா? ஆண்டவர் படைத்த அன்பு தான், ஆண்டவர் படைத்த இந்த நெருக்கம் தான், ஆண்டவர் படைத்த இந்த கணவன் மனைவிக்குள்ள, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை படைத்தது தேவன் தான். ஆனால் சத்ருவானவன் என்ன செய்கிறான்? இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொச்சைப்படுத்தி, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காரியத்தை வழிவுலக பண்ணி, அநேகர் இதை சொன்னாலே அநேகர் காதை பொத்திக் கொள்ளுகிற அளவுக்கு பிசாசவன் என்ன செய்கிறான்? இந்த நாட்களே மிகவும் கொடூரமாக மனிதனுடைய மனதை என்ன செய்கிறான்? அவன் வஞ்சிக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? நான் பார்க்கிறோம். அதற்கும் வேதத்தில் அநேக உதாரணங்களை நான் பார்க்க முடியும். இந்த நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். அதாவது நம்முடைய எல்லா வீட்டில் உள்ள ஒரு பொருள் தான். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக அந்த நைஃப் இருக்கும், கத்தி இருக்கும், அப்படி தானே? அந்த கத்தியை வைத்து நம்ம என்ன செய்வோம்? காய்கறி கட் பண்ணுவோம், அந்த கத்தி வைத்து ஃப்ரூட் கட் பண்ணுவோம், பழங்களை கட் பண்ணுவோம். இன்னும் மற்ற எந்த காரியங்களுக்காகவும் அந்த கத்தி என்ன செய்யும்? நமக்கு பயன்படும். ஆனால் அந்த கத்தி பல வகையில் நமக்கு என்ன செய்யுது? பயன்படுகிறது. காய்கறி நறுக்க, நமக்கு பழங்களை கட் பண்ண, அப்படி பல காரியங்களில் நமக்கு என்ன செய்கிறது? அந்த நைஃப், அந்த கத்தியானது நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் அந்த சேம் நைஃப், அந்த கத்தியை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்? பிறரை காயப்படுத்தவும் நம்மால் என்ன செய்ய முடியும்? பிறரை காயப்படுத்த, பிறரை கொலை செய்யக்கூட அந்த கத்தியால் என்ன செய்ய முடியும். ஒரே கத்தியில் நமக்கு என்ன செய்ய முடியும்? நன்மையான காரியம். ஆண்டவர் ஏற்பட்ட உபகரணம் கொடுத்துருக்கா, இது நன்மையாக பயன்படுத்த முடியும். ஆனால் அதே நேரத்தில் பிசாசானவன் சில சிந்தைகளை மாற்றி, சில மனிதர்களை கொடூரமாக மாற்றி, மிருகங்களை போல மாற்றி, அந்த பயன்படக்கூடிய அந்த ரொம்ப உபயோகமான பொருளை கூட பிசாசவனை என்ன செய்கிறான்? மற்றவர்களை காயப்படுத்துவதற்கும் மற்றவர்களை கொலை செய்வதற்கும் அந்த ஒரே கத்தி என்ன செய்வது? வைத்து விடுகிறான், பயன்படுத்தி விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு சின்ன பொருளை வைத்து கூட நன்மைக்காக தீமைக்காகவோ எந்த ஒரு காரியத்தை நாம் என்ன செய்ய முடியும்? செய்து கொள்ள முடியும். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நம்முடைய கருத்தில் இருக்கிறது. தேவன் அதை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நாட்களிலே கணவன் மனைவி, அந்த ஆண் பெண்ணுக்கு இடையான அந்த அன்பு என்ன செய்யப்படுகிறது? அது தூசிக்கப்படுகிறது, அது அவமானப்படுத்தப்படுகிறது. அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு அன்பு ஆண்டவர் ஆணுக்கும் பெண்ணுக்கு இடையான ஒரு நல்ல ஒரு அன்பை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு அன்பை இந்த நாட்கள் சத்ருவான என்ன செய்கிறான்? தவறாக பயன்படுத்துகிறான். அன்பு என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான அன்பு என்று சொல்லி பார்க்கிற பொழுது, சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் வருகிறது தான் சரியான அன்பு. சரிங்களா? இன்றைக்கு வருகிற அளவில் நான் அன்பு, மற்றவர்கள் மேலே நான் அன்பு செலுத்துகிறேன், இல்லை மற்றவர்களை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறது உண்மையான அன்பு கிடையாது. அது உண்மையான அது லவ் கிடையாது. அதுக்கு பேர் இன்ஃபாக்சுவேஷன், அது பேர் ஒரு மோகம், அது பேர் ஒரு இச்சை. அந்த ஒரு காரியத்தை தான் சத்ருவான் என்ன செய்கிறான்? உள்ளத்திலிருந்து, அவன் மாம்சத்திலிருந்து கிரியை செய்ய வைக்கிறான். ஆனால் உண்மையான அன்பை கொடுத்தது யாரு? உண்மையான இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ், எமோஷனை கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான்? பல வழிகளில் எப்படிலாம் ஜனங்களை கெடுக்க முடியும்? தேவன் கொடுத்த அன்பு, இதே அன்பை வைத்து யாரை கெடுக்கணும்? மனிதர்களை கெடுக்கிறான், தேவனுடைய ஜனத்தை கெடுக்கிறான். அதே நாட்கள் தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு துன்மார்க்கமாக ஆளுகிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையை அநேகர் கெடுத்து போடுகிறாங்க, அநேகருடைய வாழ்க்கை அநேகர் சீரழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் ஏன் நடக்குது? சத்ருவானவன் என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட கேடான காரியத்தை உள்ளே புகுத்தி விடுகிறான். அதனால தான் தேவன் கொடுத்த அந்த விலையேற பெற்ற அந்த மேன்மையான அன்பு இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒரு துச்சமாக எண்ணப்படுகிறது, அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தேவன் கொடுத்த அந்த அன்பு, இந்த கணவன் மனைவிக்கு இடையான அந்த அன்பு, இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கு இடையான அந்த நெருக்கம், அந்த மனதளவில், அந்த உடல் அளவில் கொடுக்கிற அந்த எல்லா விதமான காரியத்தை அதை பரிசுத்தமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை ஆசரிக்க வேண்டும். அதை நான் தவறு என்று நான் ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன். அதை கொடுத்தது யாரு தான்? தேவன் தான். சரிங்களா? இன்னொரு உதாரணத்தை நான் சொல்வேன், ஆனால் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இன்றைக்கி உலகத்திலே பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட். சரிங்களா? யூஎஸ் பிரசிடென்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேன். சரிங்களா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அந்த யூஎஸ் பிரசிடென்ட், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வருகிறார், இந்தியாவுக்கு வருகிறார், திடீரென்று தற்செயமாக உங்களை சந்திக்கிறார். அப்போ தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற அந்த விலை உயர்ந்த அந்த பெண்ணை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறார். அந்த பெண்ணை நீங்கள் வாங்கின உங்களுக்கு எப்படி இருக்கிறோம்? அமெரிக்க ஜனாதிபதி, உலகமே பார்க்கிற வல்லரசான நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி என்ன செய்கிறார்? தன்னுடைய கோட் பாக்கெட்டில் இருக்கிற அந்த பெண்ணை எடுத்து நமக்கு பரிசாக கொடுக்குறான்னு சொல்லி வைத்துக்கொள்வோமே. அந்த பெண்ணை வாங்கி நம்ம என்ன செய்வோம்? அந்த பெண்ணை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷம் யாருக்குமே என்ன செய்யாது, இருக்காது. அநேக நியூஸில் வெளியில் வரும், அநேக நம்ம பேட்டி எடுப்பாங்க, அந்த உலகம் முழுதும் நம்மளை பார்ப்பாங்க. அதை விட நமக்கு பெரிய சந்தோஷம் என்ன இருக்கும் தெரியுமா? அமெரிக்கன் பிரசிடென்ட் எனக்கு என்ன கொடுத்தாரு? இந்த பெண்ணை பரிசாக கொடுத்தாங்க, இந்த பெண்ணை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க, ஆஃபர் பண்ணாங்க, அப்படின்னு சொல்லி பல சந்தோஷம் நமக்கு என்ன இருக்கும்? நமக்கு இருக்கும். அந்த பெண்ணை என்ன செய்ய மாட்டோம்? நம்ம மற்ற பெண் இருக்கிற பெண் ஸ்டாண்டில் அந்த பெண்ணை என்ன செய்ய மாட்டோம்? போட்டு வைக்க மாட்டோம். பழைய பேனாவோட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் கொடுத்த அந்த பெண்ணை போட்டு வைக்க மாட்டோம். சும்மா சாதாரண ரஃப் பேப்பரில் அந்த பெண்ணை என்ன செய்ய மாட்டோம்? கிறுக்கி வைக்க மாட்டோம். அந்த பெண்ணை மேன்மைப்படுத்துவோம். அந்த பெண்ணை எழுதக்கூட மாட்டோம், பத்திரமா வைத்திருப்போம். அந்த பெண்ணை தனியாக ஒரு இடத்துல வைத்திருப்போம், ஒரு பெரிய செல்ஃபில் கொண்டு போய் வைத்திருப்போம். அந்த பெண்ணை யார்ட்டையும் நம்ம கொடுக்க மாட்டோம். அநேகர் வர்றவங்ககிட்ட அந்த பெண்ணை பற்றி என்ன செய்வோம்? மேன்மையாக சொல்லுவோம். பிரசிடென்ட் எனக்கு கொடுத்தது, எல்லாரும் மத்தியில் கொடுத்துருக்கு, இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது கொடுத்ததுன்னு சொல்லி அதை மேன்மைப்படுத்தி பேசுவோம். ஆகவே இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்?
நம்ம இப்படிப்பட்ட நம்ம அதாவது இந்த உதாரணத்தில் பார்த்தோம், அந்த பெண் அது ஒரு சாதாரண பெண்ணு தான். ஆனால் அது யார் இடத்துலேருந்து வருகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய மேன்மையை நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம். யார் கொடுத்தது? பிரசிடென்ட் கொடுத்தது. ஒரு சாதாரண பெண்ணு தான் அது. ஒருவேளை அது ஒரு ₹3 பெண்ணாக இருக்கலாம், ₹5 பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண் கொடுத்தது யார்? அமெரிக்கன் பிரசிடென்ட், ரொம்ப வல்லரசு அடைந்த ஒரு பெரிய உலகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் கொடுத்தது. ஆகவே அவர் கொடுத்ததுனால அது ஒரு ₹3 பெண்ணாக இருந்தால் கூட அதனுடைய மதிப்பு எனக்கு ரொம்ப அதிகம். அதே போல் இப்படிப்பட்ட அன்பை, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு டிசைன்ஸ், ஃபீலிங், எமோஷனை யார் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற பொழுது அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? மதிப்பாக நீங்கள் வைத்திருப்பீங்க. ஆகவே இப்படிப்பட்ட அன்பை கொடுத்தது யார் தான்? தேவன் தான். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கி சத்துரு என்ன செய்கிறான்? அந்த காரியத்தில் சில காரியங்களை, நமக்கு சில துன்மார்க்கமான காரியங்கள் உள்ளே புகுத்தி ஜனங்களை இந்த நாட்களை வஞ்சிக்கிறான். ஆகவே இந்த காரியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலே சொன்னேன், இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஞான இலக்கியங்கள் வரிசையில் என்ன செய்கிறது? இந்த உன்னத பாட்டு இருக்குது. ஞான இலக்கியங்கள் வேதத்தில் சொன்னால் அதில் சங்கீதம், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. ஆகவே இந்த உன்னத பாட்டு ஏன் ஞான இலக்கியங்கள் வரணும்? ஏன் இப்படிப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான அந்த அன்பு, இந்த நெருக்கத்தை பற்றி ஏன் ஞான இலக்கியங்கள் ஆண்டு வெளிப்படுத்தணும்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஞானம் இந்த நாட்கள் என்ன செய்யப்படுகிறது? குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆகவே அதனால தான் தேவன் இந்த ஞான இலக்கியங்கள் புத்தகத்தினுடைய வரிசையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் இப்படிப்பட்ட ஞானம் இல்லாதனால தான் அநேக கணவன் மனைவிக்குள்ள, அநேக ஆண் பெண்ணுக்குள்ள, அநேக இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ள சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் வருகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஆகவே இந்த உன்னத பாட்டு ஒரு நல்ல ஒரு சிறந்த உதாரணம். இந்த உன்னத பாட்டு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையான ஒரு புத்தகம், நல்ல ஒரு புத்தகம். இந்த புத்தகம் ஏதோ கணவன் மனைவிக்கு மாத்திரம் அல்ல, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற வாலிபர்களுக்கும், வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் இந்த புத்தகம் மிகவும் பிரயோஜனமாக அமையும். ஆகவே இந்த காரியத்திலிருந்து நாம் தியானிக்கிற பொழுது இந்த உன்னத பாட்டு புத்தகம் நமக்கு கொடுத்த நோக்கம் நமக்கு என்ன செய்யும்? நன்றாக புரியும். ஆகவே நீங்கள் ஒரு நாள் மறந்து விடாதீங்க. ஒரு நாளும் இந்த புத்தனுடைய தன்மையை நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம்? மாற்றி விட வேண்டாம். அப்படி நீங்கள் இன்றைக்கு இது இப்படிப்பட்ட உண்மையான சத்தியத்திலிருந்து நீங்கள் கற்பனையான காரியங்களையோ இல்லை வேற ஒரு காரியங்களையோ உள்ள புகுத்தி நம்ம மேலே பார்த்தோம், நிறைய கண்ணோட்டங்களை பார்த்தோம். அந்த கண்ணோட்டத்தின்படி இந்த புத்தகத்தை அணுகினா நீங்கள் என்ன செய்வீங்க? தேவ நோக்கத்தை மறந்து விடுவீர்கள். அதை நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? மறந்து விடாதீங்க. இப்படி நம்ம வேற காரியத்தை வைத்து இந்த புத்தகத்தை நாம் தியானித்தோம்னா தேவனுடைய நோக்கத்தை நாம் என்ன செய்வோம்? மறந்து விடுவோம். சரிங்களா? இவ்வளவு மேன்மையான காரியத்தை இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். நீங்கள் அநேகர் சொல்லுகிறாங்க இது ஆபாசம், உன்னத பாட்டு புத்தகம் ரொம்ப வல்கரா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன் அப்படி அல்ல. இவ்வளவு பெரிய காரியத்தை கொடுத்தது யார் தான்? தேவன் தான். இப்படி ஒரு காரியம் இல்லாமல் இன்னைக்கு யாருமே இல்லை. இப்படி ஒரு தேவன், இப்படி ஒரு நெருக்கத்தையும் ஒரு அன்பையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்டவர் கொடுக்க இல்லைன்னா இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் எந்த ஒரு சந்ததியுமே கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை கொடுத்தது யார் தான்? தேவன் தான். ஆகவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் இந்த காரியத்தையே மறந்து விடக்கூடாது. ஆகவே இந்த காரியத்தில் நீங்கள் வேத ஒரு காரியத்தை நீங்கள் புகுத்தி இதை தியானிப்பீங்க அப்படின்னா தேவனுக்கு இது வீணான ஒரு மகிமை என்ன செய்யப்படும்? கொண்டு வந்து சேர்த்து விடும். ஆகவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் அலிகார்கல் வியூவாகவோ, டிப்பிக்கலாகவோ, ஸ்பிரிச்சுவலாகவோ இந்த புக்கை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் இதை மெடிடேட் பண்ணக்கூடாது, இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. ஆகவே இது கவனமாக நீங்கள் என்ன செய்யணும்? கையாள வேண்டும். ஆகவே இந்த புத்தகத்தை நாம் என்ன செய்வோம்? இந்த முறையில் நாம் வாசிப்போம். இந்த புத்தகத்தை அதிகமாக நாம் தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சத்தியங்களை அநேக சபைகள் இன்னைக்கு சொல்லுகிறது இல்லை. அன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகளில் இந்த காரியங்களை போதிப்பதில்லை. இந்த காரியத்தை யாராவது கேட்டால் கூட இன்னைக்கு அதுக்கு வேறு விதமாக சொல்லிடுறாங்க. அது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறது, இது மனவாட்டி பற்றி சொல்லியிருக்கிறது, இது இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி சொல்லியிருக்கிறது, இல்லை இது தேவன், இந்த நேசர் அவர் என்று சொல்லுறாங்க. இதில் இருக்க காரியத்தை சொல்ல மறந்து விடுகிறாங்க. அன்னைக்கு சபை பிதாக்கள் செய்த அதே தவறத்தான் இன்னைக்கு யாரும் செய்து கொண்டு இருக்காங்க? வழி வழியா இன்றைக்கும் சில போதகர்கள் செய்து கொண்டு இருக்காங்க. அந்த தப்பை தயவு செய்து நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இதில் இருக்கிற காரியத்தை நம்ம எடுத்து ஜனங்களுக்கு அப்படி கொடுக்குற பொழுது தான் இதனுடைய மேன்மை எனக்கு தெரியும். அதனால இது எந்த ஒரு காரியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? இது ஒரு தவறாகவோ இது வித்தியாசமான புத்தகமாகவோ நினைக்க வேண்டாம். ஆண்டவர் இவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு புத்தகத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு ஞான இலக்கியங்களில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு எந்த காரியத்தையும் சபை போதிக்கிறது இல்லை. சபையில் இருக்க வாலிபர்களுக்கு இந்த காரியத்திலிருந்து சொல்லுகிறதே இல்லை. அதனால இன்னைக்கு வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க? தவறான காரியத்தை கற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு சபையை சொல்ல மறுக்கிறது, ஆனால் பிசாசு தவறாக இதை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த காரியத்தை சபையில் சொன்னால் இது வித்தியாசமாக இருக்கும், ஆண்டோட பிள்ளைங்களுக்கு சொன்னால் இது தவறாக நினைத்துக் கொள்வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சபைகள் பேச மறுக்கிறது. இன்னைக்கு அநேகர் பேச மறுக்கிறாங்க. ஆனால் இதே காரியத்தை தவறாக யார் சொல்லிக் கொடுக்குறா? பிசாசு, சத்துரு சொல்லிக் கொடுக்குறா. சரிங்களா? இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை நல்ல ஒரு கவுன்சிலிங் இல்லை, நல்ல ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் எந்த சபைகளிலுமே இன்னைக்கு இல்லை. அநேக சபைகளில் குறைந்து கொண்டே வருகிறது. திருமணத்துக்கு முன்பதாக நல்ல ஒரு ஆலோசனை இல்லை. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற எந்த வாலிபனுக்கோ, சகோதரிக்கோ, சகோதரிக்கோ எந்த விதமான ஆலோசனை இந்த நாட்கள் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை எடுத்து நீங்கள் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது சரியான நேரத்தில் அந்த சரியான அன்பு உனக்கு வேணும் என்று சொல்லி அந்த வாலிபர்களை நடத்துகிற பொழுது அவங்களுக்கு ஒரு காரியம் நன்றாக புரியும். ஆகவே இன்னைக்கு சபை சொல்ல மறக்கிறதுனால அவன் போய் அந்த வாலிபன், ஒரு சபையில் இருக்க வாலிபனோ
வாலிப சகோதரனோ சகோதரியோ தவறாய் ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, அறிந்து கொள்கிறாங்க. தங்களுடைய நண்பர்களில் போய் நண்பர்களிடத்தில் கேட்கிறாங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, பல பாவமான காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க. அநேகர்கிட்ட போய் தப்பான காரியங்களை இன்னும் தப்பாக கேட்டுக்கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில் வீழ்ந்து போய் விடுவதற்கு பல காரியங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க. அதை ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது. இப்படி பல காரியங்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. யார்ட்டையுமே இப்படிப்பட்ட இந்த ஃபீலிங்ஸ் எமோஷனை சொல்ல முடியல, என் ஃபிசிக்கலாக என்னுடைய உடம்புல சில காரியங்கள் இருக்கிறது யார்ட்டையும் வெளிப்படுத்த முடியல என்று சொல்லி நீங்கள் அநேக தேடி ஓடுகிறாங்க. அநேக சைக்காட்ரிஸ்ட் தேடி ஓடுகிறாங்க, அநேக டாக்டர்ஸை தேடி ஓடுகிறாங்க, அநேக இப்படிப்பட்ட மருத்துவர்களை தேடி இந்த நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சபை சொல்ல மறுக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சந்திக்கிறோம். ஆகவே இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் நம்முடைய சபைக்கு, குறிப்பாக கிறிஸ்துவ மக்களுக்கு தேவன் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை ஒரு நாள் நாம் தவறாக நினைக்கவே கூடாது. ஆண்டவர் உள்ள மேன்மையான காரியங்களை கொடுத்துருக்கிறார். இதனால தான் இந்த புஸ்தகம் நமக்கு எதில் இருக்குது, ஞான இலக்கியங்களுடைய வரிசையில் இருக்குது. இந்த நாட்களில் பார்க்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்களா, ரொம்ப விசுவாசம் குறைந்து போயிருக்கிறீங்களா, ஆண்டவர் ஞான இலக்கியத்தில் யோபு புஸ்தகத்தை போய் வாசித்து பாருங்க, உங்கள் காரியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஒரு பெரிய ஒரு வெறுமையில் இருக்கீங்களா, எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது என்று நினைக்கிறீங்களா, பிரசங்கியின் புஸ்தகத்தை போய் வாசிங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கான அன்பு குறைகிறதா, கணவனுக்கு மனைவிக்குள்ளாத அந்த அன்பு குறைகிறதா, அவங்களுக்குள்ள அந்த காரியத்தில் சில காரியங்களில் தளர்வு ஏற்படுகிறதா, ஆனால் அந்த கணவன் மனைவி நீங்கள் போய் உன்னத பாட்டு புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, அதில் உள்ள அந்த மேன்மையான காரியங்களை வாசித்து பாருங்க, தேவன் கொடுத்த அந்த அன்பை வாசித்து பாருங்க. பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் இருக்கிறாங்களா, சில காரியங்களில் மாற்றம் இல்லையா, பிள்ளைகளுக்கென்றே நீதிமொழிகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், இன்னும் பல குழப்பங்களா, பல மனபாரங்கள் இருக்குதா, பல கேள்விகளோடு இருக்கிறீங்களா, சங்கீத புஸ்தகத்தை போய் வாசித்து பாருங்க. அதற்காக தான் தேவன் என்ன செய்து கொடுத்திருக்கிறார், நமக்கு இந்த ஞான இலக்கியமாக இப்படிப்பட்ட விலையேற பெற்ற புத்தகங்களை நமக்கு என்ன செய்கிறார், பொக்கிஷங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே இந்த புத்தகத்தை நாம் கவனமாக கையாளுவோம். இந்த புத்தகத்தை நாம் அநேகருக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். இந்த புத்தகம் நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த புத்தகத்தை நாம் கவனமாக கையாளுவோம். இந்த புத்தகத்தில் நாம் இன்றைக்கு கேட்ட காரியங்களை விட யாராவது தவறாக சில வியாக்கியானங்களை கொடுத்தாலும் கூட நீங்கள் ஒவ்வொரு நாள் கவனமாக இருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே இன்னும் எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்கப்பா, இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து சேர்கிற பொழுது ஆண்டவர் இன்னும் அதிசயமாக உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க என்று சொல்லி நம்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே இன்னும் வருகிற நாட்கள் இன்னும் அதிகமான புத்தகங்களை நாம் தியானிப்போம். ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாக நாம் வளருவோம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை செய்வாராக. ஆகவே எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் தொடர்ச்சியாக செய்யப்படுகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பாருங்கள். தேவனுடைய நாமத்தை அதிகமாக மையப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.